வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க கலகலா அண்டு கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கலகலாவில் நம்ம இனிப்பு கலகலா கார கலகலா ரெண்டுமே செய்யலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 கப்பு மைதா எடுத்துக்கிறேன். இப்போ அதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ 2 மாவு ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டதுனால இப்போ தனியாக 2 கப்பை நான் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மாவுலேருந்து. இப்போது 1 கப் சர்க்கரை 2 ஏலக்காவை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சர்க்கரை பவுட்ரை மீதி மாவில் கொட்டிக்கலாம். கொட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதில் கொஞ்சமாக நான் ஓமம் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஓமம் வாசனை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால உருக்குன நெய்யை 1 டேபிள் ஸ்பூன் விட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், அது சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையலாங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். ஏன்னா இதில் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால மாவு ரொம்ப இளகிரும் சீக்கிரமாக. அதனால் பார்த்து சொட்டு சொட்டாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், இதை விட லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணுங்க. இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இதையும் தனியாக வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் மாவை போட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழ குழன்னு. நம்ம சர்க்கரை போட்டு மாவு பிசைஞ்சு வச்சுருந்ததில் ஒரு பால் மாதிரி செஞ்சு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா அதை வச்சு பிஸ்கெட் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் இதை சுருட்டி அதுக்கப்புறம் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், சுருள் சுருளாக இருக்கும். அதை எடுத்து இப்படி ஒரு தேய்ச்சிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே ஒரு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் 2 நிமிஷம் திருப்பி போடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, இல்லைன்னா சீக்கிரம் கருகிரும் மேலே. இப்போ 2 பக்கமும் கலர் மாறினதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுவும் அப்படி தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுக்கலாங்க. இது சர்க்கரை போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிரும். இப்போ கலகலாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம காரக்கலகலா போடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே எடுத்துடலாம் வெளியில். அவ்வளோதாங்க, காரக்கலகலாவும் ரெடி ஆயிடுச்சு.